நபிமார்களை வந்து பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி இங்கே வந்து அவங்க வந்து நம்மளை ஷரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணலினாலும் நபிமார்கள் காப்பாற்றிடுவாங்க, அல்லாவுடைய தீனோட கட்டளைகளை புறக்கணித்தா கூட நம்மளை நபிமார்கள் காப்பாற்றிடுவாங்க, ஏன்னா நாங்கள் நபிமார்களை வந்து கையில் போட்டு வச்சுருக்கோம், எங்கள் நபிமார்களுடைய செல்ல பிள்ளைகள் நாங்கள், என்ன எங்கள் நபிக்கு வந்து எல்லாரும் வந்து அந்த லைஃப் லைன் யூஸ் பண்ணிட்டாங்க. என்னது ஒரு துவா இருக்குது ஒரு நபிக்கு, அந்த துவா வந்துட்டு அதாவது எல்லா நபிக்கும் எல்லாம் ஒரு துவா கொடுக்குறான், ஒரு வரம்னு வச்சுக்கோ, புரியுதா? இந்த இந்து மதத்துலலாம் வரம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமில்ல, விதவிதமாக கேட்பாங்க வரம். நான் சாவே கூடாது அப்படின்னு ஒருத்தன் வரம் கேட்பான், அது கொடுத்துருவார் ஒரு சாமியார். கொடுத்துட்டா ஆனால் ஒரு கண்டிஷனோடு கொடுப்பாரு, என்ன அப்படின்னா உன் தலை மேலே நீ கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி சில செக் இருக்கும். ஸோ அது மாதிரி அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் வந்து ஒரு வரம் கொடுத்துருக்கான். அந்த துவாவில் அவர் என்ன கேட்டாரோ அது கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்துருவான். எல்லா நபிமார்களும் தன்னுடைய உம்மத்துக்கு எதிராக துவா கேட்டாங்க, எல்லாம் இந்த இவனுங்களை வந்து இங்கேயே அழிச்சிரு அப்படின்ட்டு. ஆனால் ரசூல்லா அந்த துவாவை இன்னும் சேஃப்டி வச்சுருக்காங்க. அதாவது இந்த லைஃப் லைன் வந்து இருக்குது. ரமலானுடைய எண்டு இப்போ நம்ம இருக்கிறது, புரியுதா? அந்த துவாவுடைய திமிரில் தான் இந்த உம்மத்து உக்காந்துட்டுருக்கு, திமிர்லேயே உட்காந்துட்ருக்குன்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் வார்த்தை வந்து ஹார்ஷாக இருக்கும், ரொம்ப திமிரு உங்களுக்கு. அந்த துவாவை பயன்படுத்தி நாங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம், ஏன்னா எல்லா நபிமார்களும் லைஃப் லைன் யூஸ் பண்ணிட்டாங்க. அது ரசூலா சொல்கிறாங்க, அது வந்து நான் மறுமையில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. அது ரசூல்லா வந்து அல்லாவுடைய தீனை மதித்தவங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அது பின்னாடியே நிறைய ஹதீஸ்களில் இன்றைக்கி டோட்டலாக கிளியர் பண்ணிடுவோம்.